ஆய்ச்சி வந்த பிள்ளை தண்ணி ஊத்துற மாதிரி ஆய்ச்சி பிடிச்ச கும்மி அடிக்க போயிடலாம் நான் கொலை போடுறீங்களே அதானே கரெக்டா தெரிஞ்சிருச்சுல எனக்கு உங்களுக்கு தெரியாது என்னன்னு அதாவது பாட்டி எல்லாம் நீ சொன்ன இந்த ஊர்ல கிழவியிலே காணோம். ஆமா கிழவியே இல்ல இருக்கிறது ஊரா கிழவிதான். இருக்கிறது ஊரா இனிமே கிழவி ஆக போகுதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு குமரி நாளைக்கு கிழவி. அப்பனா ஆமா நீ ஆல்ரெடி கிழவி. நாங்க ஏதோ தெரியாம மேக்கப் போட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா சரி அப்புறம் வேற என்ன? அதாவது இந்த வயசுல எல்லாம் இந்த ஆளுங்க இந்த கிழவின்னு சொல்றமே இந்த போர்டு போடுறாங்களே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த கிழவிக்கு என்ன வயசு இருக்கு? என்ன வயசு? ஒரு 80 வயசு இருக்கும். ஆமா இருக்கு. 80 வயசுல இந்த ஆட்டம் போடுறது இந்த பேச்சு பேசுறதுதான் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் அன்னைக்கு சாப்பாடு அப்படி சாப்பாடு கம்பு கேழ்வரகு கேப்ப கோதுமை அப்படி நல்ல உணவுகளை சாப்பிட்டதுனால இன்னைக்கு திலகாத்திரம் மாடு உட்கார்ந்து இருக்கு. சரி அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு. இன்னைக்கு சந்தனம் போடுது. இன்னைக்கு மாடு சாணி தான் போடுது. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு. சாணியை கொண்டு வயல்ல ஓட்டா வயல்ல நெல் முளைச்சு கொள்ளு முளைச்சு புல்லு முளைச்சு எல்லாம் முளைச்சிச்சு. அதெல்லாம் சாப்பிடும் போது எந்த நோய் நோக்காடு வரல. இன்னைக்கு மாடு சாணி போடுது. நம்ம மாடு என்ன செய்யறான்? மாடு சாணி போடுது எடுத்து கரைச்சா ஒரே மனுஷ சாணி வாட வருது. அன்னைக்கு மாடு சாணி போட்டா கமகமன்னு மணக்கம் அப்படி அப்படி வாசல்ல தெளிச்சு முடிச்சுக்க கிருமி நாசினி அப்படி மணக்கம். இன்னைக்கு ஒரு மாதிரியா வாடை அடிக்குது. அன்னைக்கு மாடு நெல்லு புல்லுலாம் சாப்பிடுச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிடுது? பேப்பர் பிளாஸ்டிக் அட்டை பாட்டில் அம்புட்டையும் நிக்குது. ஐயோ நாகரிகம் பெருகி போச்சு. அன்னைக்கு மாடு வச்சு உழுதான். அதனால வீட்டுக்கு வீடு மாடு இருந்துச்சு. இன்னைக்கு டிராக்டர் வச்சு விடுறதுனால மாட்டை போல அழிச்சு விட்டான். கேட்டா நாகரிகம் பெருகி போச்சு. அன்னைக்கு என்ன பார்த்து ஆத்தா மாதிரி 16 போல சேலையை கட்டி தெருவில் நடந்து வந்தா அம்பாலே நடந்து வர்றது மாதிரி இருக்கும். கும்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஆளுக சுடிதார்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு மேல ஷாலும் போடாம ஒண்ணும் போடாம 1 அடிக்கு ஸ்டூல் மாதிரி ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு இந்த டிக்கி அப்படி ஏத்தி விட்டுக்கிட்டு நடந்து வந்தா குதிரை வந்தது மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் அதான் பாப்பீங்க. சேலைக்கு எதுக்கடி மாறா? எதுக்கு? மானத்தை மறைக்க தானே. ஆமா சுடிதாருக்கு ஷால் ஒண்ணு கொடுத்தான்ல அதை எடுத்து போடுறதா இல்லையா? அதை போடுறது இல்ல. ஆனா நம்ம பிள்ளைய நைட்டியை போட்டு போனா இங்க வாமா கழுதை இந்த துண்டு எடுத்து மேல ஒண்ணு சொல்லணும். என்னதான் நாகரிகம் பெருகினாலும் ரிவர் போக்குற தம்பி என்னதான் நாகரிகம் பெருகினாலும் நமக்கு தமிழகத்துல ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. அதை கடைபிடிக்கணும். சரி சொல்லணும் பிள்ளையோட சொல்லணும். அதே மாதிரி வீட்டுல பயலுக்கு வண்டி கேக்குறாங்களா? அப்பா வண்டி வாங்கி கொடுப்பான்னு கேக்குறானா? சரி